நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் சிறு பூனைக்காளி. அந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளை மிகவும் அற்புதமாக சரி பண்ணும். பழங்கள் பாருங்கள், காய்கள் பாருங்கள். அது மெரிச்சிங்கன்னா பட் பட்டுன்னு வெடியும். உள்ளே பார்த்தீங்கன்னா பழம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் சம்மந்தமான பிரச்சனை இன்லர் யூஸ் பண்ணால் கூட இது சாப்பிட்டு வந்தோம்னாக்கா ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனைகளுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அதே மாதிரி நுரையீரலில் இருக்கிற இன்ஃபெக்ஷனை சரி பண்ணும். இதில் பாக்டீரியா வைரஸை எதிர்த்து போராடக்கூடிய அற்புதமான மருத்துவ குணங்கள் இருக்குது. தோல் நோய்க்கு மிக சிறந்த அற்புதமான மருந்து. சர்க்கரை நோய்களுக்கு சாப்பிட்லாம், பிபி உள்ளவங்க சாப்பிட்லாம், சரும பிரச்சனை உள்ளவங்க சாப்பிட்லாம். அதே மாதிரி ஆண்மை குறைபாட்டை மிக அற்புதமாக சரி பண்ணும். நரம்பு தளர்ச்சியை மிக அற்புதமாக சரி பண்ணும். எத்தனை வருஷம் ஆண்மை குறைபாடு உள்ளவங்களும் இந்த பழத்தை பார்த்திங்கனாக்கா இப்படி எடுத்து அதை பிதுக்கினீங்கன்னா உள்ளே சின்னசாக இருக்கும். அது மாதிரி இதை நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். இதை சாப்பிட்டோம்னா ஆண்மை குறைபாடு முற்றிலுமாக குணமாகும், உடம்பு குளிர்ச்சியாகும், நரம்பு வலிமையாகும். ஆண்மை குறைபாட்டை அற்புதமாக சரி பண்ணக்கூடியது இந்த சிறு பூனைக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகைங்க. எங்கே பார்த்தாலும் விடாதீங்க. சளிக்கே சவால் வர்ற ஒரு மூலிகை, ஆண்மைக்கு அசால்ட்டாக டப் கொடுக்குற ஒரு மூலிகைனா இந்த பூனைக்காளி தாங்க. ரொம்ப அற்புதமாக டேஸ்ட் இருக்கும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, நோய் எதிர்ப்பு சம்பந்தமான பிரச்சனையை சரி பண்ணும். நீங்கள் எங்கே பார்த்தாலும் விடாதீங்க. இந்த இலையை கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தோம்னா உடலில் கெட்ட குளுக்கோஸின் அளவு குறையும். அதனால் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகையை காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவை நிச்சயமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். நிறைய இடத்துல இருக்குது, எதுக்குன்னு தெரியாமல் இருக்குது. நன்றி, வணக்கம்.